இன்று பொள்ளாச்சியில் நடைபெற்று முடிந்திருக்கிற தேவாங்க செட்டியார் சமுதாய ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு கடந்த 5 ஆண்டுகளில், குறிப்பாக அதற்கு முன்பு கூட சொல்லலாம், இருந்தாலும் கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழக அரசு நெசவாளர்களுக்காக விலையில்லா மின்சாரத்தை வழங்கி அவர்கள் வாழ்வாதாரத்தை சிறப்படைய செய்தது. அதே போன்று நடைபெற இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் அறிக்கையிலே பல்வேறு திட்டங்களை கைத்தறி நெசவாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியார் அவர்கள். அந்த அடிப்படையிலே அந்த திட்டங்களை எல்லாம் வருகின்ற ஆட்சியில் நிச்சயம் கைத்தறி நெசவாளர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு பொள்ளாச்சியில் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர், சமூக சேவகர் அண்ணன் நித்யானந்தன் அவர்களுக்கு தேவாங்க செட்டியார் ஒருங்கிணைப்பு கூட்டத்தின் மூலமாக அவருக்கு ஆதரவு அளிப்பது என்ற தீர்மானத்தை இங்கே முடிவு செய்திருக்கின்றோம். நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார் என்ற உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாநில நெசவாளர் அணி செயலாளர் குள்ளக்காபாளையம் திரு நாகராஜ் அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை எப்படி மக்களுக்கு பயன்படும், எப்படி நெசவாளர்களுக்கு பயன்படும் என்பதை குறிப்பிட்டு நம்முடைய முதல்வருக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். முதல்வர் அவர்கள் சொன்னதை செய்துள்ளார். அந்த வகையில் இந்த முறை 2026 தேர்தலில் அவர் வெற்றி பெறுவது உறுதி. அப்படி வெற்றி பெற்றால் நெசவாளர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்பதை நம்பிக்கையோடு குறிப்பிட்டார்கள். அந்த சமுதாயத்தினர் அனைவரும் பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராகிய எனக்கு ஆதரவு தெரிவிப்பதென்று முடிவு செய்திருக்கின்றார்கள். அதற்கு நம்முடைய கூட்டணியின் சார்பாக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமான கோரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கைத்தறி பூங்கா அமைப்பதை வரவேற்றிருந்தார்கள். அந்த கைத்தறி பூங்கா பொள்ளாச்சியில் அமைவதற்குண்டான முயற்சியை நான் சட்டமன்ற உறுப்பினராகி சென்றால் எடுப்பேன் என்ற அந்த உறுதியையும் அவர்களிடம் கூறியிருக்கின்றேன். இந்த முறை பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் இதுபோன்ற பல்வேறு சமுதாய அமைப்புகள் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றது. பொதுமக்கள் ஆதரவும் நன்றாக இருக்கின்றது. முதல்வர் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளில் செய்த திட்டங்கள், அந்த திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு மக்களையும் சென்று அடைந்துள்ளதும் 2026 தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு அம்சங்கள் மக்களுடைய நலனை காப்பதாக இருப்பதால் இந்த முறை பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் வெல்வது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் என்பது உறுதியாகி இருக்கின்றது.